பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம், அவர் யாருக்கு போதிப்பார்? பால் மறந்தவர்களுக்கு அவர் போதிப்பார். அவருடைய வார்த்தையின் மீது, அவர் மீது தாகம் உள்ளவர்களுக்கு அவர் போதிப்பார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருவதற்கு முன்னாக ஓடி சென்று அவருக்காக காத்திருந்த மனிதர்களுக்கு அவர் போதித்தார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சர்ச்சுக்கு போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு சங்கீதக்காரன் தாவீது மூலமாய் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். முதலாவது, தாவீது ஜெபிக்கிறார். அதுக்காக தாவீது என்ன பண்ணுறாருன்னா ஜெபிக்கிறார். ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர்ட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுறாருன்னா அவர் ஜெபிக்கிறாரு. எப்படி கேட்குறாரு? நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 25 முதல்ல 4ஆம் வசனத்தை பாருங்களாம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். அவர் கேட்குறாரு, ஆண்டவரே உம்முடைய பாதைகளை எனக்கு என்ன செய்யுங்க, போதித்தரலும் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த வசனம், உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தரலும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே எனக்கு நீங்கள் போதிங்கன்னு கேட்குறாரு. அப்படி கேட்டுட்டு அதே தாவீது தொடர்ச்சியாக சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். நான் படிக்கிறேன். இன்னைக்கு ஒரு வசனம் மட்டும் சொல்கிறேன். 9வது வசனம், சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அப்போ கர்த்தர் யாருக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார் அப்படின்னா, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார். இந்த சாந்த குணத்தை பற்றி கிறிஸ்தவர்களாகிய நாம் அதிகமாய் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல. ஏன்னா சாந்த குணம் என்பது யாருடைய குணம் தெரியுமா? கர்த்தருடைய குணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய குணம். அவர் சொல்வார் அல்லவா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிம்பாரு. அப்போ சாந்த குணம் என்பது கர்த்தருடைய குணம். இன்றைக்கி நமக்குள்ள இந்த சாந்த குணம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. உன்னுடைய ராஜா சாந்த குணம் உள்ளவராக மரியின் மேலும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி உன்னிடத்தில் வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய குணத்தில் ஒன்று சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், சாந்தம் உள்ளவர். ஆவியின் கனிகளில் ஒன்று சாந்த குணம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த சாந்த குணங்கிறது இல்லாமல் போயிட்டுருக்கு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. மோசையை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. மோசே பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா மனிதரை காட்டிலும் அவர் சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மோசே சாந்த குணம் உள்ளவராக இருந்ததுனால தான் அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மலை, மருவ மலையிலே கிறிஸ்துவுடனே கூட அவர் காணப்பட்டார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சாந்த குணம் என்பது, மறுபடியும் சொல்கிறேன், அது கிறிஸ்துவின் சுபாவம், அது கிறிஸ்துவின் குணாதிசயம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னன்னு கேட்டால் அந்த சாந்த குணம். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட சாந்தமே இல்லை. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியணுங்க. உங்கள் முகத்தில் ஒரு அமைதி தெரியணும். உங்கள் முகத்தில் ஒரு சமாதானமான ஒரு முகம் அப்படி தெரியணும். உங்கள் உள்ளம் சாந்தமாக இருக்கிறது உங்கள் முகத்தில் பார்த்தா தெரியணும். ஏன்னா பேர் மட்டும் வைக்கிறது இல்லை, சாந்தம். சில பேருக்கு பேர் சாந்தம்னு இருக்கும், சில பேருக்கு சாந்த குமார்ன்னு இருக்கும், சில பேருக்கு சாந்த குமாரின்னு இருக்கும். அவங்க பேரில் தான் சாந்தம் இருக்குமே தவிர சில பேருக்கு வாழ்க்கையில் என்ன இருக்காதுன்னா சாந்தமே இருக்காது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் சுபாவம், அவருடைய குணாதிசயம் சாந்த குணம். நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றிருப்பீர்களே ஆனால், கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் இருப்பாரே ஆனால், நிச்சயமாக உங்களுக்குள்ள சாந்த குணம் இருக்கும். உங்களுக்குள் சாந்த குணம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். அதைத்தான் சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்கிறாரு. மறுபடியும் படிக்கிறேன். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பார். யாருடைய வழியை? கர்த்தருடைய வழியை அவர் போதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு.
உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். இன்றைக்கி சில பேர்ட்ட சாந்த குணமே இருக்க மாட்டேங்கி, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது. எங்கள் ஊர் பாஷையில் சொல்லுவாங்க, விளையாட்டாக சொல்லுவாங்க, இந்த நாய் வாழில் மிதிச்சா வல்லுன்னு குலைக்குமா. இன்றைக்கி சில கிறிஸ்தவங்களுக்கு கூட ஒரு பொறுமை இல்லை, பேசுகிறதுல ஒரு பொறுமை இல்லை, ஒரு பதில் சொல்கிறதுல ஒரு பொறுமை இல்லை. நமக்கு எதிராக யாராவது செயல்பட்டால் கொஞ்சம் சாந்தமாக போகணும், சாந்தமாக பேசணுங்கிற எண்ணம், அந்த மாதிரி சில செயல்பாடுகள் இல்லை. நம்ம வசனத்தை விட்டுட்டோம், வேதத்தை விட்டுட்டோம், கிறிஸ்துவின் குணாதிசயத்தை விட்டுட்டோம். ஐயா, கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் சாந்தம், சாந்தம், சாந்தம். உங்ககிட்ட அந்த சாந்த குணம் என்பது மிக மிக அவசியம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக கர்த்தர் சொல்லும் பொழுது, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று வேதம் சொல்லுது. சாந்த குணம் உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுது. நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தா கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். நீங்க தேவனுடைய குரலை கேட்க முடியும். அதுவும் போட்டிருக்கு, தம்முடைய வழியை உங்களுக்கு போதிப்பாராம். யாருடைய வழியை? அவருடைய வழியை அவர் உங்களுக்கு சொல்லி தருவார், அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். ஆனால் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று தான், சாந்தம் உள்ள இருதயம், சாந்த குணம். சாந்த குணம் உங்ககிட்ட இருக்குமே ஆனால் தேவ பிள்ளைகளே, அவர் தம்முடைய வழியை உங்களுக்கு போதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். God bless you.